பேதுரு சொன்னா, யூ ஆர் த கிரைஸ்ட், நீர் கிறிஸ்துவே. அது பேதுருவினுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்க முடியுது. இங்கதான் முதல்ல பேதுரு இயேசுவே கிறிஸ்து என்பதை வாயினால அறிக்கை செய்கிறான். ஒரு நாள் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பு நின்று இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். Who do you say that I am? ஏனென்றால் அந்த பதிலுக்கு பலவிதமான பலன்கள் உண்டு. பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். பேதுரு, நீரே கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இங்க இருக்குது. யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த லிவிங் காட் என்று அவர் சொல்லும்போது, ஒரு யூத பாரம்பரியத்தில் வந்த எந்த மனுஷனுக்கும் இது ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க. ஏனென்றால் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்திருப்பீங்க, யூதர்களுக்கு யெகோவா தேவனை குறித்த ஒரு பயம், பயம் நிறைந்த பக்தி தூரத்துல இருப்பாங்க. அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு தூரத்துல இருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்திலேயோ ஆலயத்திலேயோ எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ இருப்பாங்க. அவருடைய யெகோவா என்ற பெயரை கூட உச்சரிக்க பயப்படுகிறதுனாலே யாவே என்று சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்லிடுவாங்க. நிச்சயமாய் பல யூதர்களுக்கு தேவனை தங்களுடைய தகப்பன், பிதா என்று அறிந்து கொள்ளுகிற, அவரை அழைக்கிற அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு தைரியம் இல்லை. அப்ப தேவ குமாரன் என்பது என்ற ஒரு காரியம் யூத ஜனங்களுக்கு இன்றைக்கும் கூட இது ஒரு வெளிச்சமாக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இந்த யூத பாரம்பரியத்தில் இந்த பேதுரு இப்படி சொல்றான்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வானானால், அது அவனுடைய பின்னணியிலிருந்து வரல, அவனுடைய வளர்ப்பிலிருந்து வரல, அவனுடைய மத பின்னணியிலிருந்தோ மத போதனையிலிருந்து வரல. இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருடைய பரலோக பிதா கொடுத்த அந்த வெளிச்சத்தினால தான், அந்த வெளிப்பாட்டினால தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. தட் ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு, தட் ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், இயேசுவே கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற அந்த வெளிப்பாடு தான் கிறிஸ்துவின் சபைக்கு அஸ்திபாரமாக இருக்குது, மூளைக்கல்லாக இருக்குது. நம்முடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபை கட்டப்படுகிற விசுவாசம் சீமோன் பேதுரு மேல அல்ல, சீமோன் பேதுருக்கு இருந்த அந்த வெளிப்பாடு, இயேசுவே கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாடு ஆகிய அந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. On that revelation Jesus said, I will build my church and the gates of hell shall not prevail against it. Amen. Not on an individual apostle, ஒரு தனிப்பட்ட அப்போஸ்தலன் மேல இல்ல. ஏனென்றால் எந்த தனிப்பட்ட அப்போஸ்தலனோ எந்த தனிப்பட்ட மனுஷன் மேலே சபை கட்டப்படவில்லை, இயேசு மேலதான் சபை கட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் தெரியும்.